பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தெய்வீக ஜீவனை அடைந்து கிறிஸ்துக்குள் வாழும்படியாக அவருடைய வார்த்தைகள் தெளிவு திட்டமாக அறிவிக்கப்படுகிறது. அதை விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் ஆத்மீக ஜீவன் அற்றவர்கள் ஒரு அற்ப ஜீவனோடு காணப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கும் போது சமான கேடு உடையவர்களாக இருக்கிறார்கள், வியாதி உடையவர்களாக இருக்கிறார்ர்கள், பிசாசின் உபத்திரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதான அநேகர் சமாதான கேட்டினாலே தங்களுடைய ஜீவனை விட்டுவிட்டால் என்ன என்று எண்ணுகிறார்கள். அப்படி ஜீவனை அநேகர் சமாதான கேட்டினாலே மாய்த்துக் கொள்கிறார்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு வருகிறதான வேதனையை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மரித்து போன அநேகருடைய ஆத்மா அநேகரை பிடித்து வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறது? ஐயோ, நான் ரட்சிக்கப்படவில்லையே, எனக்கு பரலோக ராஜ்யம் இல்லையே, நான் நரகத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு அல்லவா காணப்படுகிறேன், இனி எனக்கு விடுதலை இல்லையே என்று கதறுகிறது. ஆகையினால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், பாவத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து அவரவரும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும்.